ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கணும். அவங்க ஆசீர்வாதம் கடவுள். ஐயா, நீங்கள் நம்ம பார்க்க வேண்டியது நம்ம நேயர்கள் நிறைய பேர் ஆவலாக எதிர்பார்த்துருந்த ஒரு பயிற்சிங்க ஐயா, ராகு கேது பயிற்சி. இந்த வருடத்தின் இறுதியில் வருதுங்க ஐயா. ஏன்னா ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். ராகு கேது வந்து சனிக்கு நிகராக சொல்லக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லலாம். ஒருத்தரோட வாழ்க்கையை தலைகளாக மாற்றுறாங்க. ரெண்டாவது ஒரு உயரத்தை கொண்டே விடுறதும் அவங்க தான். ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்போ அந்த பயிற்சி நடக்குது? கண்டிப்பாங்க ஐயா, பார்த்துருவோம். மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம், பணிவான வணக்கம். அதாவது ஐயா, ராகு கேது இது வந்து இரண்டு பேருமே வந்து 9 கிரகங்களில் நிழல் கிரகங்கள். இந்த ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு போகிறவங்க. வலது ரைட்டாக இப்படி சுற்றாமல் லெஃப்ட்லேயே சுற்றிட்டு போகிறவங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ராகு அப்படிங்கிறது வந்து கருநாகம், கேது அப்படிங்கிறது செம்பாம்பு. சனியை போல் ராகு, செவ்வாயை போல் கேதுன்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இப்போ செவ்வாய்கிட்ட இருக்கிற கோபம், தாபம், ஃபோர்ஸு எல்லாமே கேதுகிட்ட இருக்கும். சனி கொடுக்கக்கூடிய கர்ம பலன்களுக்கு சற்றும் குறைக்காமல் அதிகப்படியாக ஒரு தண்டனை கொடுக்கறது ராகு. இதை மெர்ஜி பண்ணி தான் நம்ம எல்லாமே பேசணும். எப்பவுமே ஒரு ஜாதகத்திலே ஆகட்டும், கோச்சாரத்திலே ஆகட்டும், ராகு கேது எந்த கிரகமும் இல்லாத வீட்டுக்குள்ள அவங்க டிரான்சிட்ல கோச்சாரத்தில் நகர்ந்தா நல்லது. ஒரு கிரகம் இருக்கிற வீட்டுக்குள்ள ராகு கேது போனாங்கன்னா ஒரு பெரிய பலூனா நினைச்சுக்குங்க. அவங்க பர்த் சார்ட்ல இருக்கிற கிரகத்தை இவங்க ஒரு ஊசின்னு நினைச்சுக்குங்க. குத்தி ஓட்ட போறாங்கன்னு அர்த்தம், பஞ்சர் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். கோச்சாரத்துல ராகு கேது எப்பவுமே நன்மைகளை பெருசா செய்யாது. 80% கெடுபலன்களை செய்யத்தான் அவங்களுக்கு அதிகாரம் ஜாஸ்தி. அக்கேஷ்னலாக நம்ம தசாபுத்திகள் எல்லாம் நல்லா இருந்து அந்த போகிற இடம்னு ஒன்று இருக்குது, அதையெல்லாம் பார்த்து என்ன மாதிரி பொசிஷனில் இருக்காங்க, யார் பார்க்குறாங்க, யார் இருக்காங்கங்கிறத பொறுத்து அவங்க நன்மை தீமைகளை சற்றேறக்குறைய செய்யறதுக்கு அதிக கடமைப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது மிக இல்லை. அப்போ ராகு ஆன்டி கிளாக் வயசில் சுற்றுற ராகு இந்த 2026 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி சரியாக பயிற்சி ஆகிறார். சுத்த திருக்கணிதப்படி, நம்மளது வாக்கியம் கிடையாது, வாக்கிய பஞ்சாங்கத்தில் நம்ம சொல்லலை, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி தான் நம்ம இதை சொல்கிறோம். அப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ராகு கேதுவனுடைய பயிற்சி. கேது இந்த கடந்த 1.5 வருடங்களாக சிம்ம வீட்டில் இருக்கார். அவர் தன்னோட பயணத்தை முடிச்சுக்கிட்டு கடகத்துக்குள்ளே நுழையிறார். ராகு கும்ப வீட்டில் இருக்கார், தன்னோட பயணத்தை முடிச்சுக்கிட்டு மகரத்துக்குள்ளே நுழையிறார். ஏன்னா ரெண்டு பேருமே ஆன்டி கிளாக்கில் சுற்றுவாங்க. ரெண்டு பேருமே நேர் 180 டிகிரியில் தான் இருப்பாங்க. அவர் அங்கே இருக்கார், இவர் இங்கே இருக்காருன்னு இல்லை, நேருக்கு நேராக பார்த்துக்குவாங்க. ராகு கேது உங்கள் ஜாதகத்தில் கோச்சாரத்தினாலும் சரி, உங்கள் ஜாதகத்தினாலும் சரி, அவங்க அமைப்பு இப்படி தான் இருக்கும். அப்போ ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது கோச்சாரத்தில் ரொம்ப முக்கியமாக அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தத்ரூபமாக உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் இன்ச் பை இன்ச்சாக சொல்கிறதுல ராகு கேது பயிற்சியில் ராகுக்கு நிகர் ராகு தான். நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்கள் சாப்பாடை குறைச்சி வாக்கிங் எக்ஸசைஸ் போய் எனக்கு ஒரு ஞானம் கிடைச்சதுன்னா ராகு. ஒரு புது கார் இருக்குது, அது ஆக்சிடெண்ட் ஆகி கீழே அப்படியே வீட்டில் செயல்படாமல் கிடக்குன்னா ராகு. பழைய கார் இருக்குது, மாற்றி புதுசு எடுக்கிறேன் அப்படின்னா ராகு. பேசாத உறவுகள் இருக்குது, பேச வைக்கிறாரு அப்படின்னா ராகு. நல்லா க்ளோஸாக இருந்தோம், இப்போ பேசுகிறத கட் பண்ணிட்டார் அப்படின்னா ராகு. நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறேன், பயங்கர ஆரோக்கியத்தில் பாதிப்பு வந்துருச்சு, ராகு. ஆரோக்கியம் பயங்கர கெட்டு போச்சு, நான் பிரச்சனையோடு இருக்கிறேன், அந்த ஆரோக்கியத்தை மறுபடியும் மீட்டு கொடுத்து ஒரு மெடிசன் கிடச்சி நல்ல டாக்டரை கொடுக்கறது ராகு. அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு லைஃப்பை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தோசை மாதிரி திருப்பி புரட்டி போடுறதுல ராகுக்கு பங்கு ஜாஸ்தி. அதனால தான் பிரம்மாண்டம்னு சொல்கிறாங்க. ராகுனாலே பிரம்மாண்டம். இதில் ராகு கேது பயிற்சியில் கேதுவோட பார்ட்டு வேற. அவர் சைலண்ட்டாக நகர்ந்து அவரோட வேலைகளை பண்ணிட்டு இருப்பார். ஆனால் ராகு பப்ளிக், ஓப்பன் டாக். இப்படித்தான் உனக்கு நான் கொடுப்பேன், நீ இதை அனுபவிச்சு தான் ஆகணும், நீ இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறதுல அவர் எந்த காம்ப்ரமைஸும் ஆக மாட்டார். நல்ல ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தவன் நிறுத்திடுவான், இல்லை நிறுத்தி இருக்கிறவன் ஸ்டார்ட் பண்ணிடுவான். பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறவன் கெட்டு போவான். ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான், டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்கிறவன் இப்போ சரியாக போகிறான். எப்படி பாருங்க, புரட்டி போடுறது, தலைகளை மாற்றி போடுறது. ஒரு தோசை மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க ராகுவை. அவர் இப்போ இந்த கோச்சாரத்தில் இப்படி பண்ண போறாரு, யாராருக்கெல்லாம் என்னென்ன செய்ய போறாருங்கிறதா நம்மளுடைய பதிவே, இம்பார்ட்டண்டே. கண்டிப்பாக
இப்போ தொழிலே இல்லை சார் அப்படின்னா தொழில் அமைகிறது. ரொம்ப தொழிலில் நான் நல்லா பீக்கில் போயிட்டு இருக்கிறேன்னா தொழிலை கெடுக்கிறது. அதே போல் உங்களுக்கு வழக்கு இருக்குன்னா வழக்கு முடிச்சு வைக்கிறது. வழக்கே இல்லை சார்னா புதுசாக வழக்கு ஏற்படுத்துறது. உறவுகளோட ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறேன் சார்னா கெடுக்கிறது. இல்லை சார் ரொம்ப கெட்டு கிடக்கு, நாங்கள் ஒன்று சேரவே மாட்டோமா எங்கள் ஃபேமிலினா சேர்த்து வைக்கிறது. இல்லை குழந்தை இருக்கு சார் அப்படின்னா அவங்கள கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுறது, குழந்தைகளை பிரிக்கிற வேலையை பார்க்கறது. இப்படி எல்லாம் அந்த ராகு செஞ்சுக்கிட்டே இருக்கும். சிறப்பு ஐயா. இப்போ காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் இடத்துல கேது வராரு, 10ஆம் இடத்துல ராகு வராரு. ஸோ இந்த 2 வீட்டில் வரனால நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ 4ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா பொதுவாகவே ஆரோக்கியம். நிறைய பாருங்க, நுண்கிருமிகள், இன்ஃபெக்ஷன், உணவுனால பிரச்சனை, வயிறுனால பிரச்சனை, நிறைய ஃபுட் ஹேபிட்னால எல்லாம் பாதிக்கப்பட போகிறது. நிறைய உணவு சம்பந்தமான விஷயங்களில் நிறைய ஆய்வுகள் ரைடு நடக்கிறது. அது மூலியமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி எந்த மக்கள் எப்படி உணவுகளை சாப்பிடலாம் வேணாங்கிறது. முக்கியமான பெரிய பெரிய உணவுகள் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கிற உணவுகளுக்கு தடை வர்றது. இந்த உணவுனால பிரச்சனை வரும், உங்களுக்கு இந்த உணவுனால பாதிப்பு வரும் அப்படின்னு தடை வர்றது. இதை பூரா கொடுக்கறது இந்த கோச்சாரத்தில் வர்ற கேது. ஜங்க் ஃபுட். புதுமையான வாகனங்களை, எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் அபரிவிதமாக உற்பத்தி ஆகும். இவி வெஹிக்கிள் சொல்கிறோம்ல, புதுசா டிசைனா உருவாகும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு கேது வராரு. கேது தான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இப்போவெல்லாம் டிரைவரே இல்லாமல் கார் ஓடுதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் புதுமை படைச்சு பெரிய அளவில் புரட்சி ஏற்படும், பிரம்மாண்டத்தை ஏற்படும். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி குழந்தை பிறப்பு, ஐவிஐன்னு சொல்லி ஒரு புது புரட்சி ஏற்படுதுல, அதுல இன்னும் அட்வான்ஸாக போய் அதில் நீ கரு தரிக்கிறது, கரு உற்பத்தி பண்ணுறதுல டிஸ்டர்ப் இல்லாமல் போனோம், உடனே பரவாயில்ல. ஐவிஎஃப் இதில் நான் புதிய நவீன இயந்திரங்களால் நமக்கு எல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரியெல்லாம் வரும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு புதுசாக உருவாக்கக்கூடியதுனா ராகு கேதுக்கள் 2 பேருமே நவீன இயந்திரங்களை கொண்டு நீங்கள் மருத்துவம் பார்க்கணும்னா ராகுவும் அண்டு கேதுவும் தான். அப்புறம் அந்த புற்றுநோய்க்கு கதிர்வீச்சு இது அது கதிர்வீச்சுக்களால் இப்போ பரவாயில்ல குணப்படுத்தக்கூடிய முற்றிலும் புதிய முறையை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ரேடியேஷன்ஸ்னால அவங்களுக்கு குணமாகுதுங்கிற முறையெல்லாம் இனி கொண்டு வருவாங்க. கல்வி சீர்திருத்தம், கல்விகளில் ஏற்படக்கூடிய கட்டாய சீர்திருத்தம், கரெக்ட் பண்ணுறது, தவறு செய்யக்கூடிய நிர்வாகிகள் மாற்றுறது, சட்டத்தின் முன்பு நிறுத்தப்படுறது, இதெல்லாம் கட்டாயம் நடக்கும். ஏன் இந்த கேள்வி முன் வச்சோம்னா நம்ம குரு பயிற்சியில நம்ம கேட்டிருந்தோம் நிறைய. கண்டிப்பா அதுல இப்ப நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து நீங்க சொன்ன விஷயங்கள் அது முக்காவாசி நடந்து. கண்டிப்பா. அதனால துல்லியமா இதுன்னு கேட்டோம். நம்ம கேன்சர் பத்தி எல்லாம் மெடிசன்ஸ் இது பண்ணுவாங்க, இந்த வருஷம் முடியும்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் அந்த புற்றுநோய்க்கு அந்த சீக்கிரமா ரொம்ப நேரம் மருந்து எடுத்துக்காம சீக்கிரமே கிடைக்கிறதெல்லாம் நம்ம அதுல பேசியிருக்கோம். அப்படிங்கிறது நம்ம பேசல, கிரகங்கள் பேச வைக்குது. நம்ம சொல்றதுனால நடக்குதுங்கிறது இறை செயல் தான். கிரகங்கள் பேச வைக்கிறாங்க. அப்ப 4ஆம் இடத்துல கேது வர்றதுனால 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு ஆரோக்கியம்தான் மெயின். ஆரோக்கியத்துல ஒரு புரட்சி, மெடிசன் கிடைக்கிறது, நவீன இயந்திரங்களால உடல் பராமரிப்பு, உடல் பரிசோதனை, இதயத்துக்கெல்லாம் இப்போ ஏஆன்ஜியோ அது இதுனெல்லாம் நிறைய இப்போ ஸ்டென்ட் வைக்கிறது, அதெல்லாம் வேற புரட்சி ரொம்ப ஈஸியாயிடும். ஹார்ட்டுக்கு பிரச்சனையே இல்லை, போனோம் செக் பண்ணோம் சரி பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய புரட்சிகள் எல்லாம் வரும். கேது தான் ரொபோட்டிக். இந்த ரொபோட்டிக்ல அவங்களே ரொபோட்டிக்லயே முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சை, இருதய அறுவை சிகிச்சை எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி எல்லாம் வந்துடும். நவீன இயந்திரங்கள் எல்லாம் வந்துடும். கார்கள் எல்லாம் புதுசா ரிலீஸ் ஆகும். இவி வெஹிக்கிள் கொடிகட்டி பறக்கும். நிறைய பிராண்ட்ஸ் உள்ள வரும். அதே போல மொபைல், புது மொபைல் ரகங்கள், புதிய நிறுவனங்கள், மொபைல்ல புதிய வளர்ச்சிகள், கம்யூனிகேஷன்ல புதிய புரட்சிகள், இதெல்லாம் ஏற்படும் கேது நாளில் இருக்கிறனால. காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துல கடக வீட்டில் கேது வர்றதுனால, அதே மாதிரி கடக வீட்டில் கேது வர்றதுனால நீர்நிலைகள், கடல் சார்ந்த பகுதிகள், புயல், வெள்ளம், ஆபத்து, அதே போல வறட்சி, டிஸ்டர்ப், இத்தனையும் எட்டி பார்க்கும். கடும் வறட்சியும் சந்திப்பாங்க. கடுமையான புயல், கடுமையான விஷயங்களால நாடு பாதிக்கப்பட்டு, நீர்நிலைகளால பிரச்சனைகள் ஏற்பட்டு, ஏன் நீர்நிலைகள் சம்பந்தமா இரு நாடுகளுக்கு வேற நாடுகளுக்கு கூட பிரச்சனைகளை கூட அது ஏற்படுத்தும். ஏன்னா எங்க நாட்டு தண்ணீர் உங்களுக்கு இல்லை, உங்க நாட்டு தண்ணீர் எங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி டிஸ்டர்ப் கூட பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி விட்டுரும். அதை கூட இந்த கேது செய்யறதுக்கு சான்ஸ். அப்புறம் கேது தான் ஆன்மீகம். அவர் குரு உச்சமாகிற வீட்டுக்குள்ள வராரு. நீங்க பாருங்க, இனிமேல் ஆன்மீக வழிபாட்டு தலங்கள்ல குறிப்பா பெரிய பெரிய துறவிகள் சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாம் பெரிய பெரிய ஞான மார்க்கங்கள்ல நிறைய டெவலப்மெண்ட் ஆகுது.
போய் சாமி கும்பிடுறது, காசி கயா யாத்திரைகள் எல்லாம் நிறைய நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வாய் இவங்க போயிட்டு வரும்போது நமக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறது யாத்திரைகளை அதிகப்படுத்தும். கர்மாவை குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு போகும். போலி சாமியார்களாக இருந்தார்களால் அவர்களை வேறு இருக்கப்படும். இந்த கேது 4ஆம் இடத்துக்கு வந்து அது யாராவது இருந்தாங்கன்னா நிறைய தண்டனைக்குள்ளாகிறாங்க. தண்டனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அது வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்க. அதே போல் கிறிஸ்துவ மதம் சார்ந்த கேது 4, கேது தான் கிறிஸ்டின், ராகு முஸ்லீம் சொல்கிறோம். அப்போ கேது 4 வர்றதுனால இந்த கிறிஸ்துவம் சார்ந்த ஆச்சாரம் அனுஷ்டானமாக அவங்க இல்லாத போது அந்த மதம் சார்ந்த தலைவர்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்கறது, பிரச்சனைகள் வர்றதையெல்லாம் அந்த கேது செய்வார். அப்போ அவங்க சுய ஒழுக்கத்தோட கவனமாக கரெக்டாக கொண்டு போகலைன்னா அவங்க பேர் கெடுறதுக்கு, பேர் பாதிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் எல்லாம் வரும். அதெல்லாம் வராமல் போகாது. அப்படிங்கிறது ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த 4 இருக்கிற கேது. இதே 10 இருக்கிற ராகு வந்து தொழில் புரட்சி நிறைய ஏற்படும். தொழில் புரட்சி, புதிய புதிய நிறுவனங்கள், புதிய புதிய பெரிய பெரிய ஒரு நிறுவனங்களை எல்லாம் ஏற்படுத்தி அதில் தொழில் புரட்சி ஏற்படுத்தி அந்த தொழில் மூலிமா நம்ம நாட்டுக்கும் சேர்ந்து உலகளாவிய லெவலில் தொழிலில் பெரிய புரட்சிகள் எல்லாம் ஏற்படும். பார்த்தா அது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயத்தை இவ்வளோ பெரிய விஷயமா செஞ்சு, அதாவது ஒரு பெரிய மிராக்கலாக இருக்கும், அது சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டாங்க, பெரிய லெவலில் செஞ்சு சாதிச்சிட்டாங்க அப்படின்னு தொழிலில் ஒரு நிறைய புரட்சிகளை அந்த ராகு இருக்கும். குறிப்பாக ராகுங்கிறது பெட்ரோலியம், நிலக்கரி, அதே போல் ராகுங்கிறது புதையல், எண்ணெய் சுரங்கங்கள், இதெல்லாம் பயங்கரமாக வேலை செய்யும். அதே போல் கண்டிப்பாக நிலநடுக்கம், அதே போல் வெடி விபத்துகள், சுரங்க விபத்துகள், அதே போல் ராகு செவ்வாய் சனி காம்பினேஷன் உள்ள வருது, மகரத்துக்குள்ளே நடக்க போகுது. ஏன்னா நட்சத்திரம் இருக்குது, சனியோட வீடு, ராகு உள்ள நுழையிறாரு. தீ விபத்து, பெரிய பெரிய யுத்தங்கள், விபத்துகள், நெருக்கடிகள், இது பூரா கட்டாயம் கொடுக்கும். பெரிய பெரிய உங்களுக்கு கடல் சார்ந்த விஷயங்களில் கடல் கொள்ளை, கடல் பிரச்சனைகள், கடல் சார்ந்த வணிகங்களில் தொந்தரவுகள் எல்லாம் நடக்கும். இது நடக்காமல் போகாது. ஏன் சில நேரங்கள் நம்ம நாட்டு பெரிய பெரிய தலைவர்கள் கூட உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில், தன்னுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயத்தில் எல்லாருமே கவனப்படுத்தி இருக்கணும் இந்த ராகுகேது பயிற்சியில் அப்படிங்கிறதுலையும் நான் இந்த ராகுகேதை மையப்படுத்தி நான் அதை சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நம்ம பாதுகாப்பு பெட்டகத்தோடு கவனித்து ட்ராவல் பண்ணும்போது தான் நமக்கு அது ஒரு நன்மையும் வெற்றியும் கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அந்த ராகு உள்ள நுழையும் போது நிறைய இரு நாட்டு தலைவர்கள் யாரெல்லாம் பகையாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் ஒற்றுமையாவாங்க. அதான் மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக பண்ண போகிறாரு. அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. குறிப்பாக தொழிலில் வந்து விதவிதமான தொழில்கள், புது புது வகையான தொழில்களை உருவாக்கி ராகு ஒரு மனிதனை மேம்படுத்தி தொழில் வளர்ச்சியில் நம்ம நாடும் சரி உலக நாடுகள் சரி இன்னும் மிகப்பெரிய ஒரு வெற்றி எட்டக்கூடிய ஒரு நிலை கட்டாயம் ஏற்படும். அதுக்கப்புறம் ராகு வரும்போது டாலருக்கு நிகரான பொருளாதார இந்திய ரூபாயின் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சி அடையும். இன்னும் அப்போவெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து அப்புறம் அது மீண்டு அதுக்கப்புறம் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு அது 9ஆம் வீட்டில் ராகு வர்றாரு. அப்போ அங்கே வரும்போது அந்த பொருளாதாரத்தில் பெரிய பெரிய புரட்சிகள் எல்லாம் நடக்கும், தொந்தரவுகள் எல்லாம் நடக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கர்மா. அப்போ பாருங்க, ரொம்ப தவறு செஞ்சவங்க, நிறைய தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவங்க, நம்ம செஞ்ச விஷயம் யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறவங்க பூராமே சிக்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு தசாபுத்திகள் மோசமாக இருக்குது, ராகு இங்கே வருதுன்னா இவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய காலமாக தான் நான் சொல்ல போகிறேன். அப்போ ராகு கேதுங்கிறது இந்த கோச்சாரத்தில் ஒரு பெரிய மேஜிக் பண்ண போகுது. நம்ம 12 ராசிகளுக்கும் ராகு கேது என்னென்ன பண்ண போகுது, ஒரு மனிதனை என்ன மாதிரி அவங்க இயக்க போகிறாங்க, நிழல் கிரகங்களான ராகு ப்ளஸ் கேது என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக. ஐயா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. ஸோ இவங்களுக்கு ராகு கேது பயிற்சினால எந்த வித பலங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமாக பார்த்துடலாங்க. சிம்மம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 5ஆவது ராசி சார். நல்ல ஒரு நிர்வாக திறமையும் ஆன்மீக உணர்வும் கருணை மனமும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு அதீத சக்தியும் பேராற்றலும் கொண்ட ஒரு ராசினா 12 ராசிகளில் சிம்மத்தை நம்ம ஒதுக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட சிம்ம ராசியில் இவ்வளவு நாள் ஜென்மத்தில் கேது, 7ல் ராகு,
வேணாங்கிற அளவுக்கு வச்சு செஞ்சு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சுட்டு போயிட்டார். தெளிய வச்சு அடிச்சார். இதுல 8ல் சனி, அஷ்டம சனி வேற, 12ல் குரு வேற. சுகம்னா அவ்வளவு சுகம் சாமி, இப்படி ஒரு கஷ்டம் எங்களுக்கு வரவே கூடாது சாமிங்கிற அளவுக்கு பிரச்சனை உங்களுக்கு. போட்டு உலுக்கி எடுத்தார். எல்லா வேலையும் பெண்டிங். ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை, நண்பர்களுக்குள்ள போராட்டம், வேலைக்காரங்க எஸ்கேப்பு. வேலைக்காரங்கனால எங்களுக்கு நிம்மதியே இல்லை, பிரச்சனையோட பிரச்சனை சாமி. எங்களுக்கு தீர்வு இருக்கா இல்லையா, தெளிவு இருக்கா இல்லையா, ஏன் தான் எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது. உணவு பழக்க வழக்கத்தில் பிரச்சனை. ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறக்கு ஓடுவோம், 10 நாள் ஓடுறோம், 11ஆவது நாள் படுத்துக்கிறோம், ஜெயிக்க முடியல. குடும்பத்துக்குள்ள நல்லதாக தான் பேசிட்டு இருக்கிறோம், சண்டை வந்துடுது, பிரச்சனை வந்துடுது. நல்லா போயிட்டு இருந்தது, மதிப்பு மரியாதையோடு இருந்த என் மரியாதை மதிப்பு எல்லாம் போச்சு, நிம்மதியை கிடைச்சிச்சு, மன அழுத்தத்தோடு வாழ்ந்தோம். இப்படியெல்லாம் போன கடந்த வருடங்களை நீங்கள் புலம்பியாச்சு. இனி உங்களுக்கு கேது எங்கே வர்றாரு? உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம். ராகு எங்கே வர்றாரு? 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ வர்றதுங்கிறது இமாலய வெற்றி. இமாலய வெற்றி. சார், இவ்வளவு நாள் எனக்கு இருந்த பிரச்சனை, மன அழுத்தம், தொந்தரவு எல்லாமே குறைய போகுது. எதிரிகளை முதல்ல வெல்ல போறீங்க, கடன்களை வேரோடு அறுக்க போறீங்க, கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு காலம். போதும் சார் அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு அப்பா இனி ரிலாக்ஸ் அப்படிங்கிற ஒரு குட் ஃபீல் கொடுக்க போறாரு கடவுள். அப்போ 6ல் ராகு இருப்பதால் கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, விபத்து, சர்ஜரி இதை பூரா முறியடிக்கிற சக்தியை கடவுள் கொடுக்குறாரு, பிரபஞ்சம் கொடுக்குது. அதுலேயும் சிம்மத்தில் கேது இருக்கிறதுனால நீங்கள் நிறைய கோவப்பட்டிருப்பீங்க, டென்ஷன் ஆகியிருப்பீங்க, வைராகியம் வந்திருக்கும். போடா நீ இல்லைன்னா உன்னை நம்பி நான் வாழணும்னு அவசியம், போயிட்டேர்றா, நான்லாம் யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு கெத்து, ஒரு வைராகியத்தை கொடுத்த பீரியட். 12ஆம் இடத்துக்கு கேது வர்றதுனால யோகா, தவம், தியானம், ஸ்பிரிச்சுவலை இனிமேல் டியூன் பண்ண போறாரு. நீங்கள் காசி, கயா, ராமேஸ்வரம், திருச்செந்தூர், சீரடி, திருப்பதி இந்த மாதிரியான தூரமாக இருக்கிற ஆன்மீக பயணங்களுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கிங்க. சிம்மராசிக்காரங்க உங்களை கூட்டு போறாரு, தயார்படுத்த போறாரு உங்களை. அதுக்கு கரெக்டாக கிரகம் வேலை செய்ய போகுது. தூக்கமே இல்லை சார், நல்ல தூக்கம் வரும். தூங்கும்போது உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு, ஆண்டவா நிம்மதியாக இருக்கணும், நல்லா தூங்கி காலையில் எந்திரிக்கணும்னு வேண்டிட்டு படுங்க. நான் 12ல் கேது வந்திருக்காரு, தூக்கத்தை கொடுப்பாரு. 12ல் கேது வர்றதுனால பாத வலி, கால் வலி, கால் எரிச்சல், சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் பாத எரிச்சலை கொஞ்சம் கூடுதலாக கொடுக்குறதுக்கு சான்ஸ், அதில் மட்டும் கவனம், எச்சரிக்கையாக சொல்கிறேன். 6ல் ராகு வருதுனால உங்களை எதுக்கணும்னு நினச்சவன் வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும், அண்ணே வணக்கம்ண்ணே, சாரிண்ணே, ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க, ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, கொஞ்சம் சமாதானமாக போயிடுவோம், எல்லாம் இருக்கிறதா, நீங்கள் என்ன சித்தப்பா ஆகுது, எனக்கு அண்ணா ஆகுது, மாமா ஆகுது, மச்சா ஆகுதுன்னு சமாதான பேச்சு, சமாதான முயற்சிக்குள் வருவார்கள். உங்களுக்கு அதுக்கு பலம் ஜாஸ்தி, பாசிட்டிவாக இருக்கும். எப்பவுமே உபஜயஸ்தானம் 6ஆம் இடம், சத்துருக்களை, கடன்களை, எதிரிகளை, நோய்களை வெல்லக்கூடிய ஒரு பாவம். அங்க வர ராகு ஒரு பெரிய பலம் சார். கண்டிப்பா 6ஆம் இடத்துக்கு ராகு வர்றது பெரிய பலம், உபஜயஸ்தானம் சார். உங்களுக்குள்ள எப்படி தெரியுமா ஒரு சக்தி வரும் மனசுக்குள்ள, நான் இனி என்னை யாரை எதுவும் செய்ய முடியாது, கான்ஃபிடன்ட், யாரை என்னை அசைக்க முடியாது, நான் யார் தெரியுமா பாரு நீ நான் எப்படி வாழ்றேன்னு அப்படின்னு ஒரு நிதானத்தையும் ஒரு தைரியத்தையும் ஒரு விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலம். இந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்த ஆரோக்கிய சார்ந்த விஷயங்கள் எப்படிங்க இருக்கு? 12ல் கேது வர்றதுல தூக்கம் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாம பார்த்துக்கணும். ஆனா தூக்கம் நல்லா வரும், இவ்வளவு நாள் இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் தூக்கத்தை நல்லா கொடுப்பார், கொஞ்சம் தூங்க வைப்பார், தைரியம் வந்துரும்ல, நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்குவோம், நமக்கெல்லாம் சார் அதாவது சப்போர்ட் கிடைக்கும், ஆல் சப்போர்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வைங்க, 4 பேர் நிற்பாங்க, நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற, பார்த்துக்கலாம், பணமா ஹாஸ்பிட்டலுக்கு பணம் இல்லையா நான் தர்றேன், கடன் கட்டணுமா இருந்தா 10 லட்சம் நான் தரேன், கட்டிட்டு மெல்ல கூட எனக்கு, இப்படி எல்லாம் ஒரு சப்போர்ட்டுக்கு நிற்கக்கூடிய பீரியட் 6ல் ராகு, ரொம்ப பிரமாதமான பீரியட். அப்போ உங்களுக்கு வெற்றி ஸ்தானம், ஜெயஸ்தானம், அந்த இடத்துல ராகு உட்கார்றது கிஃப்ட். 12ஆம் இடம்ங்கிறது கும்பாபிஷேகம் சார். எங்க கும்பாபிஷேகம் நடந்தாலும் ஓடிடுங்க,
சிம்மராசிக்காரங்க. கும்பாபிஷேகத்தை போய் நின்று பாருங்க. ஏன் நம்ம வாராகி கோயிலே வந்து கும்பாபிஷேகத்துக்கு தயாராயிருச்சு. ஆமாங்க. மகாசக்தி குபேர வாராகி வாராகி. திண்டுக்கல் மாவட்டம் ம். குஜிலியம்பாறை வழி எரியோடு என் புதுரோடு வாங்க. செப்டம்பர் 17 கும்பாபிஷேகம். வந்து பயிற்சிக்கு முன்னாடியே ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க வாராகிய. வாராகியோட கும்பாபிஷேகம் பார்க்கறது அவ்வளவு புண்ணியம். எல்லாத்தையும் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். ஏற்கனவே நம்ம வீடியோ நிறைய போட்டிருக்கிறோம். இருகரம் கூப்பி கூப்பிடுறேன். எல்லாரும் வாங்க, வந்து பார்த்துட்டு போங்க. அப்போ அதுக்கான ஒரு நல்ல ஒரு அமைப்பு. 12ஆம் இடம் தான் கும்பாபிஷேகம். 12ஆம் இடம் தான் 2வது தொழில். அப்போ முதல் தொழிலிருந்து 2வது தொழிலுக்கும் நான் அடித்தளம் போடுறேன். ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறேன். ஏற்கனவே இன்னொரு தொழில் இருக்குது, அது சுணக்கமா இருக்குது சார்னு அது பிக்கப் ஆயிக்கும். ம். அடுத்த கட்டத்துக்கு போயிடும். என்னன்னா 12ல் கேது இருக்கிறனால ஒரு மைனஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு மைனஸ் இருக்கும். மருத்துவ செலவு, வீண் விரயம், சுபகாரியத்தில் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக இருக்கணும். காசை கொண்டு போய் லாக் பண்ணிடாதீங்க. இதில் எல்லாம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப சேஃப். இதில் உங்கள் தசா புத்தி, உங்கள் ஜாதக பலமும் நல்லா இருக்கணும். வெறும் கோச்சாரத்தில் ராகு கேது மட்டும் வச்சு பார்த்துட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு யோக தசா புத்தி இல்லை மோசமான காலகட்டம்னா ரொம்ப எச்சரிக்கையாக தான் நீங்கள் நகரணும். மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. எப்பவுமே ராகு கேது வந்து கிரகம் இல்லாத வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுன்னா ஒன்றும் பண்ணாது. கிரகம் இருக்கிற வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுன்னா ஒரு பேயாட்டம் போட்டுட்டு தான் போகும். ஏன்னா அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. ஏன்னா யாரு கூட போகுதோ ராகு கேது அவங்கள தான் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு இவன் கேரக்டர் போகிற அவனுக்கும் திணிச்சு விட்டுருவான். நான் சொல்கிற மாதிரி கேடு, நான் சொல்கிற மாதிரி ஒரு ஆட்டம் போடு. இதெல்லாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு. இது சிம்ம லக்னத்தில் யாராவது பிறந்திருக்காங்க, நான் சிம்ம லக்னம் சார் அப்படின்னா நேராக ஒரு 10ஆம் இடத்தை ராகு இயக்குறார், 12ஆம் இடத்தை இயக்குவார், 2ஆம் இடத்தை இயக்குவார். 2, 10, 12 சார் நான் 2வது ஒரு தொழிலில் முதலீடு பண்ணலான்னு இருக்கிறேன், செய்யட்டுமா? தாராளமாக செய்யுங்க. தொழிலுக்கு கடன் வாங்கி முதலீடு பண்ணலான்னு இருக்கிறேன், செய்யலாமா? தாராளமாக செய்யுங்க, செய்ய வைக்கும். சார் வெளிநாடு போகலான்னு இருக்கிறேன், வேலைக்காக இல்லை தொழிலுக்காக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்காக நான் முயற்சி பண்ணுறேன், சூப்பராக கிடைக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. சார் என் ஃபுட் ஹேபிட் எல்லாம் மாற்றி நான் உடம்பை ஆரோக்கியமாக வச்சு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு உடம்பை ஃபிட்னஸாக வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார், தாராளமாக செய்யுங்க. நான் உணவு பழக்க வழக்கத்தையெல்லாம் மாற்றிக்கிட்டு கரெக்டான ஃபுட் எடுத்துக்கிட்டு உடம்பை இனிமேல் கரெக்டாக கட்டுமஸ்தாக வச்சுக்க போகிறேன் சார், 100% செய்யுங்க. எங்கள் அம்மாவோட சொத்து ஒன்று இருக்குது சார், விற்றுட்டு கடனை அடைச்சிட்டு சார் எனக்கும் கொஞ்சம் நாங்கள்லாம் பங்கு பிரிச்சுக்கிட்டுன்னு எங்கள் நிம்மதியாக இருக்கணும்னு நாங்கள் எல்லாம் விரும்புகிறோம் அண்ணன் தம்பிகள்லாம் சார், தாராளமாக செய்யுங்க. சார் புதிய பார்ட்னர் ஒருத்தர் உள்ளே வராரு தொழிலுக்குள்ளே, அந்த பார்ட்னரை உள்ளே போட்டு நாங்கள் ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது சார், தாராளமாக செய்யுங்க. ஆனால் எல்லாமே நான் ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் மறந்துடக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு தோணும், இதெல்லாம் இப்போ உங்களுக்கு உருவாகக்கூடிய காலம். ஏன்னா ராகு 10ஆம் இடம் 6ஆம் இடத்தை இயக்குறாரு. 6ங்கிறது கடன், 10ங்கிறது தொழில். தொழிலுக்காக புது கடன் வாங்க வைப்பார், இல்லை தொழிலுக்காக ஒரு கடனை கட்ட வைப்பார். 12ங்கிற தொழில், ஒரு தொழிலை லாஸ் பண்ணிட்டு வேற தொழிலை மாற்றிட்டேன், சேஞ்ச் பண்ணிட்டேன், வேற தொழிலுக்கு மாறிட்டேன், அதில் கொஞ்சம் நான் கடன் வாங்கி இன்னொரு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் செய்ய வைப்பார். 12ஆம் இடம்ங்கிறது வந்து உங்களுக்கு 10, 12, 2, 6 தொடர்பு, அன்னதானம் போடுறது, ஃபுட் ஹேபிட்டை நீங்கள் மாற்றிக்கிறது, கடனை அடைச்சி வெளியில் வர்றது, வழக்குகள் தீர்றது, புது வழக்குகளுக்குள்ளே போகாமல் கவனமாக பார்த்துக்கிறது, உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது, ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிற எண்ணம், புது ட்ரஸ்ட்டுக்குள்ளே உள்ளே போகிறது, லயன்ஸ் கிளப்பு, சங்கம், சமுதாய பொறுப்பு, புதிய பொறுப்புகள், புதிய பதவி, அரசியல் அரசாங்கத்தில் புதிய பதவி, புதிய பொறுப்புகள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்குமான்னு நினைக்கிறதெல்லாம் இப்போ சிம்ம லக்னத்துக்கு பலம் பாசிட்டிவாக இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல் 6ஆம் இடம்ங்கிறது ஆரோக்கியம். இவ்வளவு நாள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கெடுதியாக இருந்தது. வயிறு பிரச்சனை, முழங்கால் பிரச்சனை, கண்ணு பல்லு பிரச்சனை, இருதயம் வயிறு பிரச்சனை, இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு என்ன, நான் தாங்கவே முடியாத துயரத்தில் இருந்தேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் இப்போ மருத்துவம், ட்ரீட்மெண்ட்டு, விமோச்சனம் கண்டிப்பாக உண்டு. இதில் எந்த மாற்றம் இல்லை. ஒரு சொத்தை விற்றுட்டு சார் கடனை அடைச்சிட்டு அதை தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு நினைக்கிறேன், கட்டாயம் நடக்கும். ஒரு மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஒரு பார்ட்னர் கூட ஒரு சொத்து வழக்கு வில்லங்க நெருக்கடி இருந்தது, சொத்தை பிரிக்காமையே நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம், நீ பார்த்துக்கலாம் நான் பார்த்துக்கலான்னு ரொம்ப நெருக்கடியாக இருந்தோம், இப்போ கொஞ்சம் இணக்கமாக வர்ற மாதிரி இருக்குது சார், எனக்கு அது நடந்துருமானா 100% நடக்கும் சார். மனைவி பேரில் ஒரு சொத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறேன், கடன் வாங்கி பண்ணலான் இருக்கிறேன், இல்லை 2 பேரும் கூட்டு தொழிலாக செஞ்சு ஜாயிண்டாக வச்சு அதை வந்து நாங்கள் ஒரு டாப்அப் பண்ணி ஒரு லோன் வாங்கி ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே டாப். 2 பேரும் சேர்ந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் ஒரு இது மாதிரி கட்டலான் இருக்கிறோம், எங்களுக்கு அதுக்கு பிராப்தம் இருக்குமா சார்னா இப்போ இருக்கும்.
இத்தனை விஷயத்தையும் கோச்சாரத்தில் ராகு கேதுகள் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கு. ஆனாலும் உங்களுடைய கோபம், டென்ஷன், பரபரப்பு, பதட்டம் இதெல்லாம் குறைச்சி நிதானமாக இருந்தீங்கன்னா இந்த ராகு கேதுகள் உங்களுக்கு நன்மையை கட்டாயம் செய்வார்கள். நீங்கள் 100% காளகஸ்தி ஒரு தடவை போயிட்டு ஒரு சர்பசாந்தி நிவர்த்தி பண்ணிவிட்டு ஒரு சண்டே அன்னைக்கு ஒரு ருத்ராபிஷேகம் பண்ணிவிட்டு மானசீகமாக வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம். நன்றி.